ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு आवर சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, அரிசியில எப்படி பூச்சிகள் புழுக்கள் வராம இருக்க என்ன பண்ணலாம் அப்படின்னு தான் நாம பார்க்க போறோம். இந்த கல் உப்புல வந்துட்டு ஒரு சின்ன துணியில கட்டி அந்த துணியை அரிசியோட சேர்த்து உள்ள வச்சு நீங்க கொஞ்ச நாளைக்கு அப்படியே உள்ள இருக்கிற மாதிரியே வச்சுக்கோங்க. அந்த மாதிரி பண்றதுனால பூச்சிகள் புழுக்கள் நிச்சயமா வராது. இந்த வத்தல்னு சொல்லக்கூடிய காஞ்ச மிளகாய நாம இதோட சேர்த்து இதுக்கு மேல அப்படியே போட்டு அதுலயே இருக்கிற மாதிரி அப்படியே பாத்துக்கணும். அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா வேப்பிலை. இந்த வேப்பிலையில இருக்கக்கூடிய கசப்பு தன்மை காரணமா எதுவுமே அரிசியில வராது. நெக்ஸ்ட் டிப்ஸ் என்ன அப்படின்னா பச்சை கற்பூரம். சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய இந்த பச்சை கற்பூரத்துல கொஞ்சமா நீங்க வந்துட்டு ஒரு கிளாத்ல கட்டி அரிசி ட்ரம்லயோ இல்லைன்னா அரிசி பையிலையோ நீங்க போட்டு விட்டுக்கலாம். புதினா லீஃப். இந்த புதினாவோட வாசனைக்கும் எந்த ஒரு இன்செக்ட்ஸும் வராது. கிராம்பு, பிரியாணி இலை, பட்டை வரவே வராதுங்க. பூச்சிகள் புழுக்கள் வந்துருச்சு அப்படின்னா அது எல்லா இடத்துலயுமே பரவ ஆரம்பிச்சிடும். தொடர்ந்து அடுத்தடுத்து நம்ம சமையல் பொருட்களையும் அந்த வண்டுகள் வர ஆரம்பிச்சிடும். சோ அந்த மாதிரி இல்லாம நீங்க இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்க. நிச்சயமா உங்களுக்கும் பூச்சி புழுக்கள் வராம சுத்தமா இருக்கும் அரிசி.